So hi guys, எல்லாத்துக்கும் வணக்கம் and welcome back to Mr. Motor Geek. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த காரை பத்தி தான் பார்க்க போறோம், the Tata Tigor. and இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற கார் வந்து XZA+. so இது actually வந்து AMT டிரான்ஸ்மிஷன் இருக்கிற கார். and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த கார் பத்தின எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த காரோட லுக்ஸ் அண்ட் டிசைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, டெக்னிக்கல் டீடைல்ஸ், அப்புறம் வந்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், and நீங்க இந்த காரை ஏன் வந்து சூஸ் பண்ணணும் போன்ற எல்லா விஷயமும் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த காருடைய எக்ஸ்டீரியர் லுக்ஸ் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த காருடைய ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுறது என்னன்னா இந்த காருடைய ஹெட்லைட்ஸ் தான். ஸோ ஆக்சுவலி இந்த காருடைய ஹெட்லைட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காருடைய ஹெட்லைட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாடா டியாகோவில் இருக்கிற அதே டிசைனை தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காருடைய கிரில்ல பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நான் எதனால சொல்கிறேன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரில்ல வந்து இந்த குரோம் ஃபினிஷ்லாம் கொடுத்து ஒரு யூனிக்கான டிசைனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சின்ன சின்ன அட்டென்ஷன் டு டீட்டெயிலிங்கும் இந்த காரில் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கிளாசி ஃபினிஷ் ஸ்ட்ரிப்னால வந்து அந்த எட்ஜஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. அண்ட் டிசைனர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காருடைய ஃபாக் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸகன் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எல்இடி கிடையாது, நார்மல் ஹாலஜன் செட்டப் தான். பட் என்னன்னா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக அந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக ஷார்ப்பான ஒரு ஸ்கஃபிங் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த காருக்கு வந்து நல்லாவே சூட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஓவராலாக ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து டாடா டியாகோவில் பார்க்குற அதே டிசைன் தான். அண்ட் மற்றபடி வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த காருடைய டயர்ஸை பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இது ஆக்சுவலி வந்து 175/60 R15 inches அண்ட் டைமண்ட் கட் அலாய் வீல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸ் வந்து ஓவராலாக வந்து ரொம்ப பெருசாக இல்லைனாலுமே இந்த மாதிரியான ஒரு கார் சைஸுக்கு வந்து கண்டிப்பாக இது ஒரு ஆப்டான வீல் சைஸ் தான். அண்ட் டைமண்ட் கட் டிசைன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைட் வாலோடைய டிசைனே வந்து ரொம்பவே மஸ்குலராக இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் வந்து ஷார்ப்பான கட்ஸ் அண்ட் கர்வ்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து ஏரோடைனமிக்லாம் வந்து இந்த கார்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் பில் குவாலிட்டி பத்தி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் டாடா கார்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு. அண்ட் இந்த காருடைய சைட் வியூ மிரர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அதுலேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைட் வியூ மிரருடைய டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நல்லா பெருசாகவும் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸுடைய ஃபுல் லென்த்துக்கு வந்து இந்த குரோம் ஸ்ட்ரிப்பிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பாட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, மேலே வந்து கொடுக்கல. உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியானோ பிளாக் கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ஷியல் குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெக்வஸ்ட் சென்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கீ ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டிசைன் தான், பட் வந்து ரெக்வஸ்ட் சென்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் ஸ்டில் இந்த செக்மெண்ட்டில் அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்பாய்லர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பாய்லரில் உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து பிரேக் லைட்டை ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஷார்ப் ஆண்டனாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பாய்லரோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் காருடைய ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி கலரில் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டியூல் டோல் கலர் வந்து இந்த காரில் வந்து கிடையாது. பட் ஸ்டில் இந்த காருடைய பாடி கலருடைய ஃபினிஷிங்கே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ப்ரீமியமான கலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த காருடைய டெய்ல் லைட்ஸை பார்த்தீங்கன்னா அகைன் டிசைன் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயிலிங்லாம் இந்த டெய்ல் லைட்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். அண்ட் ஓவரால் டிசைன் வைஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு குரோம் ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் காரோடைய டிசைன் அதுக்கு வந்து ரொம்பவே நல்லா சூட் ஆயிருக்குது. அண்ட் இங்கே டாட்டாவுடைய லோகோ வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த காரில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் குரோம் ஸ்ட்ரிப்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த காருடைய ரியர் எண்டு. அண்ட் ஆக்சுவலி இந்த காருடைய மோட்டோவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைல் பேக்குன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் எதனாலனா இந்த காருக்கு வந்து ஒரு குப்பே ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ரியர் எண்டை. அண்ட் அது ஓவராலாக வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து சைட்வேஸ்லேருந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான டிசைனில் தான் வந்து டாட்டா ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சைடில் மட்டும் கொடுக்காம ரெண்டு சைட்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லென்த்துக்கு பிளாக் கலர் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலெல்லாம் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு சில்வர் கலர் கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காருடைய இன்டீரியர்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய இன்டீரியர்ஸ். அண்ட் ரியர் சீட் ஸ்பேஸை பற்றி சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு வந்து கிளாஸ் லீடிங் வந்து ஸ்பேஸ் அந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த காருடைய டிசைன்னாலேயே உங்களுக்கு வந்து ரியர் சீட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் கிடைக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து நீரும் அண்ட் லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயே உங்களுக்கு வந்து ஹெட் ரூம் வந்து ரொம்பவே ஆம்பிளாக இருக்குது. அண்ட் சீட்ஸுடைய குஷனுமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸ்டில் சீட்ஸோட குஷனிங் வந்து உங்களுக்கு கிளாஸ் லீடிங் இல்லைனாலுமே ஓரளவுக்கு இந்த கார்ல வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக வந்து பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும்.
அண்ட் ஹெட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான், உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது. பட் சென்டர்லையுமே வந்து சின்னதாக ஒரு ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஹெட்ரெஸ்ட் ரொம்பவே போதுமானது தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீரும் அண்ட் லெக் ரூம் ரொம்பவே ஆம்பிளாக இருக்கும். அண்ட் அண்டத்தை சப்போர்ட்டும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து 2 சைட்லேயுமே வந்து மேகசின் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. அண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. பட் சென்டரில் வந்து ஸ்லைட்டாக ஒரு ஹம்ப் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த ஹம்ப் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ சென்டர் பேசஞ்சரும் கம்ஃபர்டபுளாக காலை வச்சுக்கலாம். அண்ட் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரூம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்கூப்ட் அவுட் டிசைனில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அதனால டால் பேசஞ்சர்ஸும் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் இதுதான் இந்த காருடைய டோர் பேனல். அண்ட் டோர் பேனலுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீச் கலரில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆக்சுவலி இது பீச் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு கிரே கலரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த காருக்கு வந்து கிரே கலர் கொடுத்துருக்கனால வந்து கேபின் ரொம்பவே வந்து வைப்ரண்ட்டாகவும் பிரைட்டாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து டாடா கார்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியே நல்ல டாப் குவாலிட்டியில் தான் இருக்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. வேற மேலே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ட்வீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டோர் ஹேண்டில்ஸ் வந்து குரோம்ல ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கீழே பாட்டில் ஹோல்டர்ஸுமே வந்து நல்லாவே டீசென்டான சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 1 லிட்டர் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வைக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரும் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த காருடைய ஃப்ரண்ட் டோர் பேனல். அண்ட் ஃப்ரண்ட் டோர் பேனலுக்கும் ரியர் டோர் பேனலுடைய டிசைனுக்கும் வந்து பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. உங்களுக்கு வந்து அதே கலரில் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி உங்களுக்கு வந்து இங்கே சாஃப்ட் டச் மெட்டீரியல், அப்புறம் வந்து சில இடத்துல ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரண்ட் டோர் பாக்கெட்ஸ் வந்து ரியர் டோர் பாக்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது சைஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. பட் என்னன்னா இந்த ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் இந்த கம்மி பண்ணியிருந்தா அந்த கார்ல வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் நான். அண்ட் இதுதான் இந்த காருடைய டேஷ்போர்ட். அண்ட் டேஷ்போர்டுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிப்பிக்கல் டாடா காரில் பார்க்குற அதே டிசைனை தான் இந்த கார்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் வந்து ஏசி வென்ட் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே குரோம் ஸ்ட்ரிப்பிங்கும் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் டேஷ்போர்டுடைய கலர் பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் வந்து டோர் பேனல்ஸில் பார்த்த அதே கலர் தான் இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா சில இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸுடைய சைஸுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுதான் இந்த காரோடைய ஃப்ரண்ட் சீட்ஸ். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே டிசைன் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. பட் என்ன ஒரு மேஜர் ட்ராபேக்னா உங்களுக்கு வந்து லெதர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணல, உங்களுக்கு வந்து ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியலோட குவாலிட்டியே வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வேற கம்ஃபர்ட் அண்ட் குஷனிங்குமே வந்து கார்ல வந்து ரொம்ப நல்லாவே ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் சைட் வால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கனால பேசஞ்சர்ஸ்க்கு வந்து உட்காரதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் லாங் டிரைவ்ஸ்க்கும் வந்து ரொம்பவே சூட்டபுளாக தான் இருக்கும். அண்ட் சீட்ஸோடைய ஃபேப்ரிக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற டாடா கார்ஸில் பார்க்குற மாதிரியே இந்த ட்ரைஸ்டார் டிசைன் வந்து இந்த காருக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ட்ரைஸ்டார் டிசைன் வந்து நீங்கள் டாடா நெக்ஸான்லையும் கூட பார்க்கலாம். ஸோ அதே டிசைனை தான் உங்களுக்கு வந்து இந்த கார்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த காரில் உங்களுக்கு வந்து 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆக்ஸ், யூஎஸ்பி போன்ற ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் எக்கச்சக்கமான விஷயம் வந்து இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் வந்து இருக்குது. அண்ட் அகைன் ஏசி வென்ட்ஸில் உங்களுக்கு வந்து குரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாகவே ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் பிளாக் கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் டைப் நாப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் இந்த காரோடைய கியர் நாப். ஸோ கியர் நாப் வந்து உங்களுக்கு வந்து ஏஎம்டி. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. வேற பின்னாடி வந்து ஒரு பாட்டில் ஹோல்டருக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுக்கல, உங்களுக்கு வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஆட்டோ டிமிங் ரியர் வியூ மிரர்ஸ் வந்து கொடுத்துருந்தா அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அண்ட் இதுதான் இந்த காருடைய ஸ்டியரிங் வீல். அண்ட் ஸ்டியரிங் வீலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஹோல்ட் பண்ணுறதுக்கும் வந்து நல்லாவே கிரிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிப்பிக்கல் டாடா கார்ஸில் இருக்கிற அதே டிசைனில் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வேற ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடையாது, வெறும் லெஃப்ட் சைடில் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே கிரிப்பாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து ஒரு லெதர் ராப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குனால பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் இதுதான் இந்த காருடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் டிஜிட்டல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அனலாக் கிடையாது.
ஸோ அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க, வேறு சென்டரில் உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் அண்ட் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அண்ட் சைட்லேயுமே சில இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ செக்மெண்ட்லேயே வந்து இந்த ஒரு காருக்கு மட்டும்தான் வந்து கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஓவரால் லே அவுட்டே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஒரு ப்ரீமியம் டச் வந்து இந்த காருக்கு தருது. அண்ட் இதுதான் இந்த காருடைய என்ஜின் பே. ஸோ இந்த காருடைய என்ஜின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.2 லிட்டர் ரெவட்ரான் இன்லைன் 3 சிலிண்டர் என்ஜின். அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 84 ஹார்ஸ் பவரும் 113 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு வந்து வெறும் பெட்ரோல் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, டீசல் ஆப்ஷன் இந்த கார் வந்து கிடையாது. அண்ட் மேலே ஹுட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு பெட்ரோல் என்ஜின், பட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த கார்ல மேனுவல் ஸ்ட்ரட்ச் தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ச் இந்த கார்ல வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் இந்த காருடைய என்ஜின் பே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே காம்பாக்டா இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த ஹோலே வந்து உங்களுக்கு நல்லாவே பார்க்க முடியும். அந்த ஹோல் மூலியமா உங்களுக்கு வந்து காருடைய கிரவுண்டே வந்து நல்லாவே தெரியுது. பட் இந்த காருடைய பில்ட் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதோட சாலிட் தட்டை நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். டோர் க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நம்ம வந்து ஹூடை க்ளோஸ் பண்ணுறதாகட்டும், எல்லாமே வந்து நல்லாவே ஹெவியாக தான் இருக்குது. அண்ட் அடுத்ததா இந்த காருடைய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த காருடைய ப்ரைசிங் தான். ஸோ இந்த காருடைய பேஸ் மாடல் ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வந்து வெறும் 6.5 lakhs தான். வேற நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டாப் அண்ட் வேரியன்ட் எக்ஸட் ஏ பிளஸ் உடைய ஆன் ரோட் பிரைஸ் இங்கே கோயம்புத்தூர்ல வந்து கிட்டத்தட்ட 8.9 lakhs பக்கம் தான் வரும். ஸோ கண்டிப்பா இந்த செக்மெண்ட் இருக்கிற மற்ற எல்லா கார் கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த காருடைய பிரைஸ் தான் வந்து இருக்கிறதுலே கம்மி. அண்ட் கண்டிப்பா இந்த கார் வந்து ஒரு கிரேட் வேல்யூ ஃபார் மணி. ஸோ தட்ஸ் ஆல் எவ்ரிவன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஸோ நான் போடுற ஒவ்வொரு வீடியோடைய இன்ஸ்டன்டான அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ see you guys next video.